மலையாளம்ல மேத்யூ தாமஸ் நடிப்புல ஒரு அழகான ஒரு ஃபீல் குட் ஃபேண்டசி டிராமாக எடுக்கப்பட்ட லவ்லி திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இதுல கதையை பொறுத்தளவுக்கு கதாநாயகனோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட கவர்மெண்ட் உத்தியோகம் வந்து நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. ஸோ அந்த வேலையை பார்த்துட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த வேலையில ஒரு பெரிய பிரச்சனையினால ஜெயிலுக்கு போறாரு. இன்னமும் சொல்ல போனா ஒரு செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போகக்கூடிய கதாநாயகனுக்கு அங்க வந்து ஒரு பெண்ணோட குரல் கேட்குது. பார்த்தா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசுது. அவர்கிட்ட மட்டும்தான் அது கேட்குது. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன விஷயங்கள் நடந்தேறுது அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஒரு ஃபீல் குட் டிராமாவா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தை ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் குட் டிராமாவா எடுத்திருக்காங்கங்க. அதுல இந்த படத்துல மேத்யூ தாமஸுக்கும் அந்த ஈக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கக்கூடிய கான்வர்சேஷன் எல்லாமே ஹெல்த்தியா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் அண்ட் இஎஃப்எக்ஸ் மூலமா காமிச்சிருக்கக்கூடிய அந்த அவுட்புட்டுமே நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தத்ரூபமான ஒரு அனிமேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இந்த படத்தோட ஸ்டோரி வைஸாக பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, படம் முடியும் போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இப்படி தான் ஃபீல் ஆகும். இந்த ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த படத்தோட எண்டிங் பார்க்கும்போது. படம் முடியும் போது கண்டிப்பாக என்னடா ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வரும். ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. மொத்தத்தில் படம் வந்து ஒரு சுமாரான படமாக தான் வந்திருக்கு. ஸோ நான் நானி படம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும், அந்த மாதிரியான ஒரு கான்செப்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். முழுக்க முழுக்க ஒரு ஃபீல் குட்டான ட்ராமாவை எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.